சுடற்கொடியான ஆண்டாள் அரங்கனுக்கு பாடி கொடுத்த பாமாலை தான் இந்த திருப்பாவை. பாவை என்றால் பாவை நோன்பை குறிக்கும், பெண்களை குறிக்கும். ஸோ இவர்கள் பெண்கள் சேர்ந்து நோற்ற நோன்பு பாவை நோன்பு என்பதால் இதற்கு திருப்பாவை என்றே பேராயிற்று. ஆண்டாள் ஏன் வாகனபோகத்தை விட்டு இங்கு வந்தாள்? எல்லோரும் நிறைய பேர் சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், பெரும்பாலும் எத்தனையோ அவதாரம் எடுத்தார். ஏதாவது ஒரு பெண் அவதாரம் எடுத்தாரோ? மோகினி அவதாரமாக அந்த நிமிஷத்தில் வந்து மறைந்தாரே தவிர ஒரு பெண்ணடியார் பெண் அவதாரம் கூட எடுக்கவே இல்லை. அதனால்தான் பட்டர் கூட சொல்லுகிறார், பெண்விழி விழிக்க வராது, பிராட்டி விழிக்க வராது என்ற பயமோ என்னமோ தெரியவில்லை. ஆழ்வார் எந்த அவதாரத்தையும் பெருமாள் பெண் அவதாரம் எடுக்கவே இல்லை. அதை காம்பன்சேட் பண்ணுவதற்காக ஒரு பெண் ஆழ்வாராக ஆண்டாள் அவதரித்து விட்டாள். அது பெருமாள் நான் போய் அங்கே திருத்துகிறேன் என்று சொல்லும் பொழுது பெருமாளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருகிறதாம். நாம் ஒரு முறை அவர் பரமபதத்தை விட்டு மூட்டை முடிச்சுகளோடு கிளம்புகிறாராம். எல்லாரும் என்ன ஆயிற்று என்று கேட்கிறார்களாம். நான் பூலோகத்திலே மனிதர்களை திருத்தி விட்டு பெருத்த எல்லாரையும் கட்டி இழுத்து கொண்டு நான் பரமபதத்துக்கு வரப்போகிறேன், நீங்கள் எல்லாரும் பரமபதத்தை ரெடியாக வைத்திருங்கள் என்று விட்டு வெற்றி கொடியோடு போனாராம். போனவர் அலைந்து திரிந்து எத்தனை பேரையும் ட்ரை பண்ணால் கூட அவரால் ஒருத்தரை கூட கொண்டு வர முடியவில்லை. கண்ணநீரோடு பரமபதத்துக்கு திரும்பி வருகிறார். பரமபதத்திலே ஒரே கோஷம். ஆனால் அவர் நம்மாழ்வார் சொல்லுகிறார், சூழ்ந்தடியார் வேண்டினக்கால் தோன்னாது விட்டாலும் வாழ்ந்திடுவர் பின்னும் தம் வாய்திரவார். பெருமாள் அப்படியே வாயை மூடிண்டு கண்ணு நீரை மறைச்சுண்டு பிராட்டிக்கு கூட அதை தன்னோட வருத்தத்தை சொல்ல முடியாமல், ஆமாம் அவள்லாம் லீலாவிதியில் வந்துட்டா லீலாவிதி காலியாயிடாதா என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு போனாராம். இதையெல்லாம் அவருக்கு ஃப்ளாஷ்பேக் வருகிறது. தாயார் கேட்ட பூமி பிராட்டி கேட்ட உடனே நீ போய் திருத்து என்று இளமையான வழியையெல்லாம் சொல்லி அவர் அனுப்புகிறார். ஏன் ஆண்டாள் இந்த திருப்பாவையை பாடினாள்? பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் கிருஷ்ண சேஷ்டத்தங்களையே கேட்டு உண்ணும் சோறு பருகனுவிட் தின்னும் வெற்றிலை எல்லாமே கண்ணன் என்று வளர்ந்தவள் கோதை. மணந்தால் அவனையே மணப்பேன், மானினவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் எல்லாம் சொன்னாள். எப்படி அவனை மணப்பது? எத்தனையோ எவ்வளவோ கனவிலே கல்யாணம் பண்ணி பார்த்தாள். எப்போ கிருஷ்ணர் 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 என்று அந்த பக்தியிலேயே திளைத்துக்கு போயிருந்தாள். சிறுமி இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை விட்டு நான் போனதே கிடையாது, நான் என்ன செய்வேன் என்கிற போதுதான் அவளுக்கு துவாபர யுகத்திலே கிருஷ்ணனை அடைவதற்காக ஆயர்பாடி சிறுமிகள் எல்லாம் 5 லட்சம் பெண்களும் அவனுக்காக ஒரு கார்த்தியாயினி நோன்பு செய்து கண்ணனை அடைந்தார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. அவள் அதை மகிழ்கிறாள். நாம் இந்த மாதிரி ஒரு நோன்பை நோற்று அந்த கண்ணனை பெற வேண்டும் என்று உறுதி பூண்டுகிறாள். தன்னை ஒரு கோபிகையாகவே அனுகாரம் செய்து கொள்கிறாள். உடனேயே அவளுக்கு அந்த முடை நாற்றம் வந்து விடுகிறது. உடை பாவனை எல்லாமே கோபிகை ஆகிவிடுகிறாள். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தோழிகள் எல்லாருமே அவளுடைய சக கோபிகைகளாகி விடுகிறார்கள். வடபத்திரசாயி கோயிலே கண்ணன் இல்லமாகி விடுகிறது. கண்ணன் வடபத்திரசாயியே கண்ணனாகி விடுகிறான். எல்லாமே ஸ்ரீவில்லிபுத்தூரே அவளுக்கு ஆயர்பாடியாக மாறிவிடுகிறது. மனதளவிலே அவன் பொங்கும் பக்தியும் காதலும் சேர்ந்து வெடித்து கிளம்பி திருப்பாவையாக உதயமாகிறது. இவள் எல்லாரும் தோழிகளையும் அழைக்கிறாள். ஏன் இவள் தனியாக நோன்பு நோற்று தனியாக அந்த கண்ணனை அடைந்திருக்கலாமே? அதுதான் சொல்லுகிறார்கள், ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையாளர் இந்த ஆண்டாள். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் உண்டபோது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை என்பார்கள். பெருமாள் தங்களுக்கு அருள் புரிகிறார் என்கிற போது அவர்களுடைய பாகவதர்கள் கருடாழ்வார் எல்லாரையுமே போற்றுவார்கள். தங்களுக்கு மறைந்து போகிறான் என்று சொல்லும் பொழுது பகவானை திட்டுவதோடு சேர்த்து அவர்களையும் சேர்த்து திட்டுவார்கள். ஆனால் ஆண்டாளோ பாகவத கோஷ்டியோடு தான் கூடி குழைந்துதான் எதையுமே செய்ய வேண்டும் என்பதிலே அவள் மிகவும் உறுதியாக இருந்தாள். அது வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பாதம் பணிந்து என்று சொன்னதை அவள் கடைப்பிடித்தாள். அதற்காகவே எல்லா தோழிகளையும் அவள் கூப்பிடுகிறாள். இதை 4 பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். முதலிலே ஒரு 5 பாசுரங்கள் அந்த தலைவி தோழியை கூப்பிட்டு என்ன எப்படி இதனுடைய பலன் என்ன செய்ய போகிறோம், எதை செய்யக்கூடாது எல்லாவற்றையும் ஒரு 5 பாசுரத்திலே சொல்லுகிறாள். அதாவது முதல் பாசுரம் இது ஒரு இன்ட்ரோடக்டரி செக்ஷன் மாதிரி 5 பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். ஸோ எவ்வளவு நல்ல நாள் கிடைத்து விட்டதே, மாதங்களில் நான் மார்கழி என்கிறான் கண்ணன். தேவர்களெல்லாம் விழித்திருக்கும் நேரம்,
ஸோ இது ஒரு அருமையான நாள் கிடைத்ததே என்கிறார்கள். எல்லாரையும் கூப்பிடுகிறாள். ஆசையோட நீராட போதுவீர் போதுமினோ. நீராட்டம் என்பது இங்கு வெறும் அந்த தண்ணீரை விட்டு குடிக்கிற நீராட்டம் இல்லை. கண்ணன் என்கிற கண்ணனுடைய குண விசேஷங்களிலே நீ கண்ணனோடு சேர்ந்து கண்ணனுடைய குண விசேஷங்களையும் இல்லை நீராடுவதற்குத்தான் அழைக்கிறாள். போதுவீர் போதுமினா, யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ வாருங்கள். இதைதான் பிற்காலத்திலே எத்திராசர் நம்முடைய ராமானுஜர் இதைத்தான் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் என்று பாடினார் போல இருக்கிறது. ஸோ மோட்ச வாசலை எல்லாருக்கும் காட்ட வேண்டும், ஆசையுடையோருக்கெல்லாம் காட்ட வேண்டும் என்பதற்கு முன்னோடியாக இருந்தவள் இந்த ஆண்டாள் தான். மகாபெரிவாள்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், சுவாமி வாட் இஸ் ஜென்ரேஷன் கேப்? அப்போ அவள் சொன்னாராம், ஒரு தாய் தந்தையர் நின்று கொண்டிருந்தாராம், பவ்யமாக பையன் நின்று கொண்டிருந்தான். இந்த தாய் தந்தையரின் பையன் இவன் என்றால் அது பழைய காலம். இதோ நிற்கிறானே இந்த பையனுடைய தாய் தந்தை அவர்கள் என்று சொன்னால் அது இந்த காலம். இதுதான் ஜெனரேஷன் கேப் என்று சொன்னாராம். அதுபோல் ஆண்டாள் விதிமீறுபவள் கிடையாதே. அதனால் தந்தையை சொல்லி தாயை சொல்லி கண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறாள். கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரனாக இருப்பானாம், பவ்யமாக இருப்பானாம் நந்தகோபன் இடத்திலே. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் சாது, எதுவுமே தெரியாதவன். அவன் கண்ணன் பிறந்தவுடனே எறும்பு ஈயை விரட்டுவதற்காக கூர்வேலை கொண்டு வந்திருக்கிறான். நாம் இப்பொழுதெல்லாம் மஸ்கிட்டோ பேட்டும் இதுவுமாகத்தானே வீடுகளிலே அலைகிறோம். இதற்கு எல்லாமே நந்தகோபன் தான் நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். நந்தகோபன் தான் வழிகாட்டியாக இருந்திருக்கிறான். ஸோ இதில் உயிரான வார்த்தை என்று பார்த்தால் நாராயணனே நமக்கே பறை தருவான். அதாவது பலத்தை முதலிலே என்ன பயன், நாம் நோக்கின்ற நோம்பின் பயன் என்ன என்பதை அவள் முதல் பாசுரத்திலேயே சொல்லிவிட்டாள். நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான். பறை என்றால் இங்கே அந்த பலன், இங்கே பலன் என்றது பெயர். அவனே பலன், அவனே அந்த பலனை தருவான், அவனே ஆசிரியாயிருக்கிற நமக்கு தருவான் அந்த பலனை. ஸோ நாராயணனே பலன், நாராயணனே தருவான், அவனே உபேயம், அவனே உபாயம் என்பதை அந்த முக்கியமான ஒரு சாரத்தை முதலிலேயே சொல்லிவிட்டார். எப்பொழுதுமே பலனை சொல்லி செய் என்று சொன்னால் நமக்கு உற்சாகம் ஏற்படும். கண்ணன் கூட 700 பாசுரம் பாடினானே, 700 ஸ்லோகம் சொன்னானே, கடைசியில் தான் சர்வதர்மான் வரித்தச்ச என்று கடைசியிலான்னு சொன்னான். ஆனால் ஆண்டாள் எத்தனை ஒரு உளவியல் கருத்தை கொண்டிருக்கிறாள் பார்த்தீர்களா? ஸோ இரண்டாவது பாட்டில் எது செய்யக்கூடாது எது செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விவரிக்கிறாள். வையத்து வாழ்வீர்கள், ஆகா இந்த திருப்பாவை வையம்பூராம் பரவ போகிறது என்று அன்றே கணித்து விட்டாள். அதுதான் வையத்து வாழ்வீர்கள் என்று அப்பொழுதே சொல்லிவிட்டாள். மூன்றாவது பாசிலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாம் இந்த நோன்பை நோற்றோமானால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். மிகுதியான அனவிஷ்டி கிடையாது, அதிவிஷ்டி கிடையாது. நமக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு நன்றாகவே தெரியும் மழை அதிகம் பெய்தால் என்னாகும், குறைத்து பெய்தால் என்னாகும் என்று. அன்றைக்கு ஆண்டாள் வேண்டுகிறாள். மாதம் மும்மாறி, 9 நாள் வெயில் 1 நாள் மழை, 9 நாள் வெயில் 1 நாள் மழை. அதைத்தான் தீங்கின்றி நாடெல்லாம் செழிக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் மழை பெய்ய வேண்டும். எல்லாமே நாம் நம்முடைய நோம்பாலே பால் வளம் பெருகும், நீர்வளம் பெருகும், நெல் வளம் பெருகும் என்று அதனை வாழ்த்தி என்று பாடுகிறாள். அடுத்த பாசுரத்திலே ஆழிமலை கண்ணா பாசுரத்திலே பரிஜன்ய தேவதையை கூட்டு அழைக்கிறாள். மழை கொண்டு வா, எங்களுக்கு நீராட வேண்டும், நாங்கள் நோக்க வேண்டும் என்று. அந்த பாசுரத்தை நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், மேகம் கருத்து விட்டது, மழை வருகிறது, ஓஹோ இப்போவே மழை வருகிறதோ குடை வேண்டுமோ என்கிற அளவுக்கு அந்த பாசுரத்தை அவள் பாடியிருக்கிறாள். அடுத்த 5வது பாசுரத்திலே தான் ஒரு தோழி கேட்கிறாள், நீ சொல்வதெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம், அந்த பாவங்கள் நமக்கு தடையாக வந்து கண்ணனை அடைவிடாமல் பண்ணால் என்ன செய்வது என்று அவள் கேட்கிறாள். அப்பொழுது சொல்கிறாள், தாமோதரனை பாடி தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தால் அவனை நாம சங்கீர்த்தனம் பக்தியோடு நாம சங்கீர்த்தனம் பண்ணினால் அந்த தடையெல்லாம் எல்லா பாவங்களும் போய பிழை, முன்னி பண்ணின பாவம், திரும்ப நாம் தெரியாமல் செய்ய போகின்ற பாவங்கள் எல்லாமே பஞ்சு நெருப்பிலே பட்டது போல் தூசியாகிவிடும் என்று சொல்லுகிறாள். இதோடு இன்ட்ரடக்டரி செக்ஷன் முடிந்து விடுகிறது. அடுத்தது 10 பெண்களை துயில் எழுப்புகிறாள்.
இவள் அத்தனை பேருமே லதா மேடம் சொன்ன மாதிரி அரங்கத்து திருமுற்றத்து அடியார்கள் தான். எல்லாருமே கண்ணனோடையே பக்தியிலே திளைத்தவர்கள் தான். அவர்களுக்கு ஏது தூக்கம்? எப்பொழுதும் கண்ணன் கண்ணன் தானே. சில பெண்கள் அந்த மயக்கத்திலே கண்ணனை பற்றின நினைவிலேயே மயங்கி கிடக்கிறார்களாம். சில பேர் தூக்கமே கண்ணனை பற்றி நினைவிலே தூக்கமே வராமல் அல்லாடி கொண்டிருக்கிறாளாம். இந்த அல்லாடி கொண்டு இருப்பவர்கள் அந்த மயக்கத்தில் இருப்பவர்களை எழுப்புவதாகத்தான் இந்த தூக்கம் என்கிறது வருகிறது. எப்போவுமே பகவானை நேர அணுகிவிட முடியாது. அவன் சுவாதந்திரியன். அவன் எது வேணாலும் கொடுத்தாலும் கொடுப்பான், கெடுத்தாலும் கெடுப்பான். ஸோ எப்பொழுதுமே பாகவதர்களை கொண்டே நாம் அவனை அணுக வேண்டும் என்கிற ஒரு உளவியல் அறிந்தவள் ஆண்டாள். அது மட்டுமில்லை, எந்த ஒரு நல்ல வஸ்துவையும் நாம் தனியாக அருந்தக்கூடாது, குடியிருந்தே குளிர வேண்டும். அதனாலேயே ஆண்டாள் தோழிகள் எல்லாரையுமே கூப்பிடுகிறாள். இந்த 10 பாசரங்களிலும் தோழிகளை வேறு வேறு பேர் விட்டு பிள்ளாய், பேய்ப்பெண்ணே, கோதுகலமுடைய பாவாய், மாமான் மகளே, நற்செல்வன் தங்காய் என்று 10 பெண்களுக்கும் 10 அடைமொழி விட்டு கூப்பிடுகிறாள். அந்த ஏதாவது இங்கே பாசுரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த காலை பொழுதில் காமிச்சிருக்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம காங்கிரீட் ஜங்கிளில் இருக்கிறவாளுக்கு இதில் புக்கை படித்து தான் தெரிஞ்சுக்கணும். எப்படி புலினங்கள்லாம் காலங்காத்தால் என்ன ஒரு ரம்யமாக சத்தம் போடுறது. இப்போ நம்ம பிரிஞ்சு போகிறோமே, இறைதேட போகிறோமே அப்படின்னு பரத்வாஜ் பக்ஷியெல்லாம் பேசிக்கிறதான். இந்த பாலெல்லாம் கண்ணுக்குட்டியை நினச்சி அப்படியே மாடு கறக்கிறதான். நினச்சி பார்க்க முடியுமா? இன்றைக்கி ஒரு மாடு கண்ணை நினைக்க முடியுமா? அது வரைக்கும் அதனோட இதில் பால் இருக்குமா? எப்படியெல்லாம் அந்த காலத்தில் அப்படியே ஒரு 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 செந்த பெண், பெரியாழ்வாருடைய பெண் மாடு நுனிப்பில் மேய்வதை பார்த்து பாடுகிறாள். ஆம்பல்வாய் கூம்பினகான் அத்தனை பாடல்கள். இது ஒன்றொன்றுமே எழுப்புகிறாள். இவர்களை எழுப்பும் பொழுது அவள் சும்மா எழுப்பவில்லை. பரந்தாமனுடைய பெருமாளுடைய அத்தனை சேஷ்டித்தங்களையும் சொல்லி சொல்லி எழுப்புகிறாள். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, சினத்தினால் தென்னிலங்கை செற்றானை, ஒவ்வொன்றும் அவனுடைய பராக்கிரமத்தை சொல்லி சொல்லி எழுப்புகின்றாள். இன்று நாமும் தான் குழந்தைகளை எழுப்புகின்றோமே. வேன் வந்து விட்டது, ஆட்டோ வந்து விட்டது, சீக்கிரம் எழுந்து விடு. குழந்தை கேட்கிறது, எனக்கு நீ ஸ்பைடர்மேன் கதை சொல்லுவாயா, சூப்பர்மேன் கதை சொல்லுவாயா என்று சொல்லுகிறது. நாம் இந்த ஆண்டாள் நமக்கு சொல்லி கொடுக்கிறாள் எப்படி அந்த குழந்தைகளை எழுப்ப வேண்டும், என்ன சொல்லி அந்த பக்தியை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறாள். எத்தனை விஷயங்கள். இதில் எத்தனையோ பாசுரங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் ஒரே ஒரு பாசுரத்தின் அர்த்தத்தை மட்டும் நான் சொல்ல விளைகிறேன். எல்லையை இளங்கிலியே என்கிற பாசுரம். ஏன்னால் 10 நிமிஷத்தில் முடித்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் ஒரே ஒரு பாசுரம் தான் நான் அது எடுத்துக்கொள்ளப் போகிறேன். எல்லையை இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ, சில்லன்றழையன் மின் நங்கைமேற் போதர்கின்றேன். உறங்கிக் கொண்டிருப்பவளை எழுப்புகிறார்கள். ஏன் என்னை சில்லு சில்லு என்று எழுப்புகிறீர்கள் என்று கோபமாக கேட்கிறாள். நீதான் மிகுந்த சாமர்த்தியசாலியாயிற்றே, நீதான் நாளைக்கு உடனே எழுந்து விடுவேன் என்றாயே, இப்போ எழுந்திருக்க மாட்டாயே என்கிறாளே. ஆமாம், நான் தான் வல்லை என்கிறாள். உடனே நாக்கை கடித்து கொள்ளுகிறாள். நானே தான் ஆயிடுக என்கிறாள். இதற்கு என்ன அர்த்தம்? இல்லாத குற்றத்தை உண்டு என்று ஏற்றி சொன்னாலும் அதை மறுக்காமல் உண்டு என்று அதனை ஏற்றுக்கொள்வதே ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். இந்த லட்சணம், இது அகங்காரம் அமகாரம் இல்லாத இந்த லட்சணம், நானே தான் ஆயிடுக என்கிற ஒரு லட்சணம். இந்த ஒரு கொள்கையை நாம் எல்லாருமே வீட்டிலும் நாட்டிலும் ஃபாலோ பண்ணிவிட்டால் எங்கிருந்து வரும் சச்சரவு, எங்கிருந்து வரும் சண்டை? பணிந்து போய் இது பரதன் காமிக்கிறான். வருகிறான் அயோத்திக்கு திரும்ப. ராமனை காணவில்லை, காட்டுக்கு போய்விட்டான் என்று சொல்லுகிறார்கள். அழுது புலம்புகின்றான். யார் செய்த பாவம், எதனால் இது ஆயிற்று? கூனி காரணமோ? ஆனால் கூனி என்ன செய்வாள்? அவள் தன் தலைவிக்குத்தானே நன்மை செய்வாள். கைகேகி காரணமோ? கைகேகி தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தாள். தசரதன் காரணமோ? 60,000 ஆண்டுகள் ஆண்டவன் ஆயிற்றே, ராமனை இப்படி விடலாமா என்றால் இஷ்வாகு குலத்திலே வார்த்தை காப்பாற்ற வேண்டும் என்று என்கிறதுனாலே அவன் செய்தான். தெரியும், இது சாதாரண தர்மத்தை காப்பாற்றுவதற்காக விசேஷ தர்மத்தை விட்டான். ஆனால் அவனுக்கும் ஒரு காரணம் இருக்கிறதே. ராமனாவது நான் முடியாது என்று இது இருந்திருக்கக்கூடாதோ? அவனும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று போய்விட்டான். யாருமே காரணமில்லை. இதுக்கு முழு காரணம் நான் தான். என்னுடைய பாவத்தால் தான். நான் எதற்காக அவன் பிரிந்தேன் ராமனை? என்னுடைய பாவத்தால் தானே இது நடந்தது. நானே தான் ஆயிடுக என்கிறதை சொல்லுகிறார்கள். இப்படி இந்த அடுத்தது மிச்ச பாசுரங்கள் நேர எல்லாருமா சேர்ந்து அந்த கிருஷ்ணரோட கிருஷ்ணரோட வீட்டுக்கு போகிறா, கோயிலுக்கு போகிறா.
அங்கே வந்து வாயில் காப்பான் எல்லாரையும் ஒருத்தரையாக எழுப்புறா. அந்த புரோட்டோக்கால் ஃபுல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறா. ஏன்னா நேர பெருமாளை போய் நம்ம பார்க்குறது கிடையாது. அடியார்களோடு சேர்ந்து அவர்கள் அனுமதி பெற்று அடியார்களோடு சேர்ந்து தான் பெருமாளை சேவிக்கணுங்கிற ஒரு இதில் அவள் வந்து வாயில் காப்போன், கோயில் காப்போன், யசோதை, நந்தகோபன் எல்லாரையும் எழுப்பி கிருஷ்ணர்கிட்ட நேராக போகிறா. 21லேருந்து 29 பாசுரம் வரைக்கும் கண்ணனோடு அவர்களுக்கு டயலாக் நடக்கிறது. அவனை துயில் எழுப்புறா. அவனை எல்லா ஆழ்வார்களையும் கண்ணன் துயில் மயர்வர மதிலும் அனுப்பி எழுப்பினான். ஆனால் ஆண்டாள், நீ துயிலெழுந்து எங்களுக்கு வேண்டியதை கொடு என்று இவனுக்கு துயிலெழுத்தி உணர்த்துகிறாள். இதுதான் இவளுக்கு அந்த மற்ற ஆழ்வார்களுக்கும் ஆண்டாளுக்கும் உள்ள வித்தியாசம். உன்னையே கண்ணனை துயில் உணர்த்தி அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறாள். உன்னையே வயிற்றி வந்தோம், எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் என்கிறாள். எங்களுக்கு நோன்புக்குள்ள உபகரணங்களை கொடு என்கிறாள். எல்லாவற்றையும் கண்ணன் கொடுக்கிறான். இவர்கள் போய் நோன்பு செய்ய போகிறார்கள், நோன்பை அனுஷ்டிக்கப் போகிறார்கள் என்று நினைக்கிறான். இவர்கள் உடனே எங்களுக்கு நோன்புக்கு சன்மானம் கொடு என்கிறார். கண்ணன் கேட்கிறான், இப்பொழுதுதானே உபகரணம் நோன்புக்கே வாங்கி கொண்டு போகிறீர்கள், எப்படி நீங்கள் சன்மானம் கேட்கிறீர்கள் என்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், உனக்கு ஒன்றுமே தெரியாதா? உன்னை பாடுவது, உன்னை பல்லாண்டு பாடுவது தான் எங்களுடைய நோன்புக்கு இருக்க வேண்டியது. இதெல்லாம் நோன்பு உனக்கு பல்லாண்டு பாடுவது தான் எங்களுடைய நோன்பு. உன் குணங்களிலே ஆழ்ந்து மெழுப்பது தான் எங்களுடைய நீராட்டம். அதனால் நாங்கள் இப்பொழுது நோன்பை முடித்து விட்டோம். நோன்புக்கு முன்பு நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலை நீராடி எல்லாம் சொன்னோம். இப்பொழுது எங்களுக்கு சூடகமே, தோல்வலையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கணமும் யாம் அணிவோம். ஏன் அவரன் சூடகம், தோல்வளை, தோடு, செவிப்பு இதெல்லாம் கொடு என்று கேட்கவில்லை. சூடகமே, தோல்வளையே, தோடே, நீயே இரு, எல்லாமாக நீ இரு. நீ கையை பிடி, நீ எங்கள் தோளை பிடி, நீ எங்கள் காது பூவை பிடி, நீ எங்கள் காலை பிடி. அதாவது அந்த காதல் அவனிடத்திலே சேர வேண்டும். இந்த நகைகள் கூட நீயாத்தான் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். ஸோ எல்லாமே அவனுக்கு கிடைக்கிறது. உனக்கு கடைசி 2 பாசுரங்கள் உயிர் பாசுரங்கள். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் ஒன்றும் சிற்றன் சிறுகாலேயும் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்பத்திலே சரணாகதியை அனுஷ்டிக்கிறதை சொல்லுகிறாள் ஆண்டாள். சிற்றன் சிறுகாலே பாசுரத்திலே நீ கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும், உன்னுடைய ஆனந்தத்திற்காக நாங்கள் கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்கிற அந்த 2 உயிர் பாசுரங்கள். கறவைகள் நாங்கள் ஆயர்குல பெண்கள், ஆயர்பாடிகள், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் அறிவில்லாதவர்கள், நீ குறையில்லாத கோவிந்தன். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பெற்றிருக்கிறோமே. இதைவிட நாங்கள் எந்த பெண்ணியமும் நாங்களாக செய்து தெரியாது, எங்களுக்கு சாஸ்திரம் தெரியாது, கர்மஞான பக்தி கிடையாது. ஆனால் புண்ணியமாய் இருக்கிற உன்னையே எங்கள் குலத்திலே பெற்றிருக்கிறோமே, இதைவிட புண்ணியம் எங்களுக்கு என்ன வேண்டும்? குறையில்லாத கோவிந்தாவே, எங்களுடைய குறையை நிவர்த்தி பண்ணி எங்களுக்கு நீ தாராய் பறை, நீயே உபாயமாய் இருந்து கைங்கரியத்தை கொடு என்று கேட்கிறார்கள். சிறுபேர் அழைத்தனும் சீறி அருளாதேயா, நாராயணா என்று கூட்டு விட்டார்களாம். பரமபத பெயரை கூட்டு விட்டோம், மன்னித்து விடு. நான் கோவிந்தா என்று கூப்பிடாமல் பரமபதத்து பெயரை கூட்டு விட்டேனே, கோவிந்த பட்டாபிஷேகம் ஆகியிருக்கிறதே உனக்கு, பெரிய பேர். இவர்களுக்கு பரமபதம் எல்லாம் பரமபதநாதன் எல்லாம் வேண்டியதே இல்லை. இவர்களுக்கு அவர்களுடைய தோழன் இவன் ஒரு ஆயர்குல வேந்தன், அது ஒன்றுதான் அவர்களுக்கு வேண்டும். சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரேடியை போற்றும் பொருள்கேளாய், பெற்ற மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்கள் குலத்திலே பெற்ற மாடு மேய்க்கும் குலத்திலே பிறந்திருக்கிறாய். எங்கள் கைங்கரியத்தை எப்படி நீ ஏற்றுக்கொள்ளாமல் போக முடியும்? இற்றை பறை கொள்வான். நாங்கள் கேட்ட பறை எதுவுமே அந்த மாதிரி பறை கிடையாது. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமை ஆவோம். நாங்கள் பரமபதம் போய் நீ எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் உன்னோடையே நாங்களும் பிறக்க வேண்டும், உனக்கே நாங்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும். மற்ற நம் காமங்கள் மாற்று, எங்களுடைய நினைவை மாற்று. எங்களுடைய ஆனந்தத்துக்காக நாங்கள் கைங்கரியம் பண்ணக்கூடாது, உன்னுடைய ஆனந்தத்திற்காக நாங்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும். உன்னுடைய மனசும் மாறக்கூடாது, எப்பொழுதும் நம் காமங்கள் என்று சொல்லுகிறாள். உன்னுடைய மனசும் மாறக்கூடாது, எங்களுக்கு எப்பொழுதும் நீ கைவண்டி கொண்டு கொடுக்க வேண்டும் என்று பாடுகிறாள். கடைசியிலே செங்கன் இதனை பாடுகிறவர்கள் எல்லோருக்குமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள்
செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். இங்கென்று சொல்லவில்லை, அங்கு போனாலும் இங்கு போனாலும் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் என்று சொல்லுகின்றாள். இந்த திருப்பாவையிலே ஆழ்ந்து அமிழ்ந்த ஆச்சாரியர்கள் எத்தனையோ பேர். திருப்பாவை ஜீயரை தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். பட்டர் அறுவை சிகிச்சை பண்ணும்போது கூட திருவாய்மொழி திருப்பாவை திருப்பாவை அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அறுவை சிகிச்சை பண்ணப்பட்டது. அவர் கேட்கிறார், ஏன் இன்னும் நீங்கள் ஆரம்பிக்கவில்லை என்கிற போது அவர்கள் முடிந்து விட்டது என்கிறார். ஸோ எல்லா ஆச்சாரிய புருஷர்களும் இதில் அமிழ்ந்து ஆழ்ந்து நின்றவர்கள். ஸோ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. அடியேன்